Evening students, first chapter la exercise 1.4 வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ exercise 1.4ல ஒரே ஒரு 5 மார்க் மட்டும் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இப்போ சேம் எக்ஸசைஸில் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3, 4, 5, 6, 8 நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இன்னைக்கு கிளாஸில் இந்த 5 2 மார்க்ஸும் அண்ட் தென் another one most important 5 மார்க்கையும் பார்க்கலாம். சரிங்களா? இந்த தேர்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, ரெப்ரசன்ட் த ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, ஆர்டர்டு பேரா கொடுத்துருக்காங்க 1, 2, 2, 3, 2, 4, 3, 5, 4 த்ரூ first one an arrow diagram, second one a table form and the third one a graph. given கொடுத்துருக்க ஃபங்க்ஷனுக்கு இந்த ஆரோ டயக்ராம் அண்ட் டேபிள் ஃபார்ம் கிராஃப் இந்த மூணு இதுக்கும் வந்து நமக்கு ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க, ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த ஃபங்க்ஷன். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் ஒன் கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை எழுதிக்கலாம். சொல்யூஷன். ஓகே, சொல்யூஷன். the given function is 1, 2, 2, 2, 3, 2, 4, 3 and 5, 4. ஓகே, சரி. இதில் இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எல்லாமே ஃபர்ஸ்ட்டு செட் ஆகும் அண்ட் செகண்ட் எலமெண்ட் எல்லாமே செகண்ட் செட் ஆகும். நம்ம ஆரோ டயக்ராமில் ட்ரா பண்ணிக்கிடுவோம். இந்த ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் ஆரோ டயக்ராம். ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 1, 2, 3, 4, 5. 1, 2, 3, 4, 5. ஓகே, the second element என்னென்ன இருக்குது, 2 இருக்குது, 2, 3, 4, 2, 3, 4. that's all. arrow diagram draw பண்ணா ordered pair தானே 1, 2. so this is the function related. okay, second 2, 2 is the related one. next 3, 2, 3, 2. next 4, 3. next 5, 4. okay, this is the function. this is the arrow diagram for the given function. okay, next second one என்ன சொல்லியிருக்காங்க, டேபிள் ஃபார்ம் பண்ணணும். டேபிள் ஃபார்ம் பண்ணுறது எப்படி பண்ண போகிறோம், the first one is the first set element எல்லாத்தையும் நம்ம xன்னு மென்ஷன் பண்ணணும், that is x and second set வந்து f of x. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் செட் எல்லாமே எக்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணுறோம் அண்டு செகண்ட் செட்டில் உள்ளது எல்லாமே எஃப் ஆஃப் எக்ஸ். ஒரு எலமெண்ட் எதோட ரிலேட்டடாக இருக்கோ அதை எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறோம். சரியா? 1, 2, 3, 4, 5 and next the f of x function of 1, f of 1 is 2. 1 வந்து 2 ஓட தானே பேரா இருக்கு and then second one 2, 2. so இதுவும் 2 ஓட தான் இதாக இருக்கு and next 3 to 4, sorry 3 to 2 and next 4 வந்து 3க்கு ரிலேட்டட் ஆயிருக்கு, 5 4க்கு ரிலேட் ஆயிருக்கு. ஓகே, this is the table form. next one graph draw பண்ணணும். the graph third one a graph representations y axis and this is x axis. okay, x dash x, y dash this is y, 0. x axis ல 5 element மார்க் பண்ணிடுவோம். 1, 2, 3, 4, 5 and f of x ல அதே தான் 1 to 5 மார்க் பண்ணிடுவோம். 1,
2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 okay sure next 1 comma 2 the first one 1 x axis la ulla point வந்து என்னது 1 and 1 comma 2 தானே 2 next 2 comma 2 next 3 comma 2 next 4 comma 3 next 5 comma 4 இந்த ஆரோ டயக்ராமை வச்சு நீங்கள் டேபிளும் எழுதுங்க அதை வச்சு கிராஃபும் வரைங்க சரிங்களா வேறு எங்கேயும் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம் ஆர்டர்டு பேரை தான் எழுதியிருக்கோம் தட்ஸ் ஆல் இந்த ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் அதோட பாயிண்ட்டை வந்து நோட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் 1 comma 2 second one 2 comma 2 third one 3 comma 2 fourth one 4 comma 3 and the last one 5 comma 4 okay சரி சிம்பிள் தான் and next fourth question என்ன கொடுத்துருக்காங்க show that the function f from n tends to n okay n tends to n meaning என்ன இந்த given set x வேல்யூவும் நேச்சுரல் நம்பர்ஸாக தான் இருக்கும் and then f of xம் நேச்சுரல் நம்பர்ஸாக தான் இருக்கும் okay defined by f of x equal to 2x minus 1 is 1 1 but not on 2 அப்படிங்கிறாங்க அதாவது 1 1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது என்ன ஒரு செட்லேருந்து அங்கே ஆப்போசிட் அனதர் செட் இருக்குல்ல அதோட ஒரு எலமெண்ட்டோட நமக்கு ரிலேட்டடாக இருக்கணும் அந்த செட்டுக்குள்ளே தான் இருக்கணும் சரிங்களா அப்படிங்கிறதுல தட் இஸ் 1 1 ஓகே அதே தான் ஆன் 2 அப்படிங்கிறது இந்த ரேஞ்சு நமக்கு ஆர்டர் பேரில் செகண்ட் எலமெண்ட்டாக வர்றது எல்லாமே ரேஞ்சு தான் அந்த ரேஞ்ச் வந்து ஈக்குவல் டு கோடொமைன் அப்படிங்கிறாங்க கோடொமைன்கிறது செகண்ட் செட் சரிங்களா ஓகே ஸோ அது எக்ஸாம்பிளில் பார்த்துக்கலாம் சொல்யூஷன் f from n tends to n f from n tends to n and given f of x என்ன கொடுத்துருக்காங்க f of x equal 2x minus 1 so nங்கிறது natural numbers 1ல இருந்து இருக்கும் 1 2 3 4 5 etc and natural numbers தான் கொடுத்துருக்காங்க வேறு எந்த கண்டிஷனும் லிமிட்டடும் கொடுக்கல நமக்கு ஸோ இன்ஃபினிட்டி நம்பர்ஸ் ஜஸ்ட் நம்ம ஒரு 5 நம்பர்ஸ்க்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் f of 1 xக்கு பதிலாக 1 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் ஸோ 2 into 1 minus 1 that means the answer is 1 next f of 2 xக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் 2 into 2 minus 1 this is equal to 4 minus 1 3 next f of 3 this is equal to 2 into 3 minus 1 so 2 3s are 6 6 minus 1 5 f of 4 equal 2 into 4 minus 1 that is equal 2 into 4 8 8 minus 1 7 okay next one f of 5 equal என்ன வரும் 2 into 5 minus 1 9 வரும் 2 into 5 10 10 minus 1 9 okay இதே போல தான் இங்கே நமக்கு கிடைக்கிறது என்னவா இருக்குது ஆட் நம்பர்ஸாக இருக்குது சரிங்களா ஓகே இதை அப்படியே ஆரோ டயக்ராமில் ட்ரா பண்ணுவோம் ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் நேச்சுரல் நம்பர்ஸ் எக்ஸ் எலமெண்ட் சரியா ஸோ அதை என் ஆஃப் எக்ஸ்ன்னு நம்ம நோட் பண்ணலாம் இல்லை நீங்கள் வெறும் எக்ஸு அண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ்னும் எழுதலாம் சரிங்களா
n of f of x. ஓகே, அதாவது ரேஞ்ச். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் எழுதிக்கலாம். எக்ஸோட எலமெண்ட் என்ன எடுத்திருக்கோம்? 1 2 3 4 5 வரைக்கும் தான் நம்ம பார்த்துருக்கோம். பட் எண்ணில் நேச்சுரல் நம்பர்ஸ் தானே எக்ஸு, n செட்டு, n tends to n. கொஸ்டினில் என்ன நம்ம கொடுத்துருக்காங்க? n tends to n தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் n of f of x. இந்த வேல்யூஸை கொடுத்துருக்க f of xயில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சது அதை எழுதிக்கோங்க. அதுவும் நேச்சுரல் நம்பர்ஸ் தான். எப்படி? 1 2 3 4 5 6 7 8 9 10 எக்ஸெட்ராஸ் இப்படி தான் போகும். இதில் நமக்கு ஆர்டர் பேர் என்னென்ன? எக்ஸோட வேல்யூ 1ன்னு இருக்கும்போது நமக்கு கிடைச்சது எஃப் ஆஃப் எக்ஸு 1. அண்ட் நெக்ஸ்ட்டு 2ன்னு இருக்கும்போது என்ன கிடச்சி? 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன கிடச்சிச்சு? 3. அண்ட் நெக்ஸ்ட்டு 3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன கிடச்சது? 5. 4 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 7. 5 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 9. ஓகே, எஸ். லிசன், இங்கே நல்லா கவனிங்க. ஃபார் டிஃப்ரெண்ட் elements, for a different elements in x, xல இருக்கிற different elements வேறு வேறு எலமெண்ட்ஸ் தான். அது எதோட ரிலேட்டட் ஆகிருக்கு? n ஆஃப் f ஆஃப் எக்ஸில் வேறு வேறு எலமெண்ட்டோடு தான் ரிலேட்டட் ஆகிருக்கு. எதுவும் ரிப்பீட்டடாக ஒன் வந்து ஒன்னோட ரிலேட் ஆகிருக்கா, அதே போல் 2 வந்து 1ஓட ரிலேட் ஆகலை. அதுக்குன்னு இண்டிவிஜுவலாக வேறு ஒரு எலமெண்ட்டோட தான் ரிலேட் ஆகிருக்கு, இண்டிவிஜுவல் எலமெண்ட்ஸோட. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா திஸ் இஸ் 1 1. ஓகே, இதுதான் என்னன்னு சொல்கிறோம்? 1 1 அப்படிங்கிறோம். சரிங்களா? ஹென்ஸ் n tends to n is a 1 1 function. Okay, next one, நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? கொஸ்டினில் கொடுத்துருக்கதே வந்து இந்த f of x 2x minus 1 is 1 1 but not on 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நாட் ஆன் 2ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ எப்படி இருக்கணும் அப்படின்னா, இங்கே கவனிங்க, கோடொமைன். திஸ் இஸ் டொமைன், இந்த n of xங்கிறது டொமைன் அண்ட் திஸ் இஸ் கோடொமைன். சரிங்களா? இந்த ரிலேட்டட் அப்படிங்கிறதுக்கு ஃபங்க்ஷன் சொல்லியிருக்கோம். ஓகே, அண்ட் இங்கே இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டும் எதோட பேராக இருக்கோ அந்த பேராக இருக்க இண்டிவிஜுவல் எலமெண்ட்ஸை ரேஞ்ச் அப்படின்போம். சரிங்களா? இந்த ரேஞ்ச் வந்து எதுக்கு, இந்த ரேஞ்ச் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா இந்த கோடொமைன் எலமெண்ட்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கணும். பட் நமக்கு அப்படி இருக்கா? இல்லை. சரிங்களா? ஓகே, ஸோ இட்ஸ் நாட் அ ஆன் டு ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ அதை மட்டும் எழுதிடலாமா? எ ஃபங்க்ஷன் f from n tends to n is said to be onto function. இது onto function இருக்கணும் அப்படின்னா என்ன கண்டிஷன்?